அதேபோல் இவருடைய ஆட்சியில் எத்தனை ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள் என்பதற்கு என்னிடத்தில் சான்றுகள் இருக்குது. கும்பகோணத்தில் தனியார் பள்ளி ஆசிரியை குத்தி கொலை 2018 நவம்பர் 2ஆம் தேதி. பெரம்பலூர் அருகே பட்டம்பகலில் ஆசிரியை வழிமறித்து கத்தியால் குத்தி கொலை ஆகஸ்ட் 14, 2018. ராமநாதபுரம் கலெக்டர் அலுவலகத்தில் ஆசிரியை படுகொலை, கணவன் கைது டிசம்பர் 23, 2020. கல்லூரி ஆசிரியை கழுத்தை அறுத்து தீ வைத்து எரித்து கொலை, கோவை ஜனவரி 8, 2017. கள்ளக்காதல் விவகாரம், காரை ஏற்றி கொலை செய்தது ஏன், கைதான காதலன் பரபரப்பான வாக்குமூலம், சென்னை மே 9, 2017. அரசு பள்ளி முன் ஆசிரியர் படுகொலை, தூத்துக்குடி அருகே அரசு பள்ளியில் பணியாற்றுகிற ஆசிரியர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இது 8/7/2019. இப்படி இவருடைய ஆட்சியிலே இவ்வளவு ஆசிரியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதெல்லாம் சட்டம் ஒழுங்கு என்று நான் தனிப்பட்ட விவகாரங்களால் செய்யப்படும். அதே போல்தான் தஞ்சையில் நேற்றைக்கு நடந்திருக்கிறது. ஆக இதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று பேசுவது எந்த வகையிலே எடப்பாடிக்கு நியாயம் என்பதை நீங்கள் தான் எடுத்து சொல்ல வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி பொருள். அது மட்டுமல்ல, குற்றங்கள் இன்றைக்கு கொலைகள் குறைந்திருக்கிறது. ஆதாரத்தோடு நாளை சொல்ல முடியும். 2020 இவர் ஆட்சியில் இருக்கிற போது 1672 கொலைகள் நடந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த ரிப்போர்ட் கடைசியாக ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை எத்தனை கொலைகள் நடந்திருக்கிறது என்றால் 792 கொலைகள். அதோடு மட்டுமல்ல, சென்னையிலே ஆணையர் அருண் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு ரவுடிகளை ஒதுப்பதற்காக டிஎஸ்பி ரேங்கில் ஒவ்வொரு ஸ்டேஷனுக்கும் ஒவ்வொருடைய ஜோனுக்கும் ஒவ்வொரு டிஎஸ்பியை போட்டு ரவுடி எலிமெண்ட்ஸை கண்காணிப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்து இன்றைக்கு சென்னையை பொறுத்த மட்டிலும் ரவுடிசம் குறைந்திருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் சொல்ல வேண்டும். ஆக இது போன்ற எல்லா நடவடிக்கை எடுக்கிற போது இங்கே ஒரு ஸ்டே இன்சிடென்ட்ஸ் நடப்பதை வைத்துக் கொண்டு சட்டம் ஒழுங்கு கெட்டுவிட்டது என்று சொல்வது எந்த வகையிலும் நியாயமல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதுதான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கிறேன். அப்படி பார்த்தா இவருடைய மொத்தமா சேர்த்து சொல்றாரு. நான் ஒவ்வொரு ஆண்டா சொல்றேன், கணக்கே இருக்கு. கணக்கு தப்பு அவர் சொல்றது. கடைசி ஒவ்வொரு வருஷமா அப்படி நான் அவர் கொலையிலன்னு பார்த்தா 1 லட்சம் கொலை நடந்திருக்கு அவருடைய ஆட்சியில. அதிமுக ஆட்சியில, ஜெயலலிதா ஆட்சியில இருந்து அவங்க ஆட்சி விட்டு இறங்குற வரையில எடுத்து பார்த்தா 1 லட்சம் கொலைன்னு நான் சொல்றேன். நான் ஆதாரத்தோடு சொல்லியிருக்கேன். முதல்ல எல்லாத்தையும் காட்டியிருக்கேன். அவர் கடைசியா 2020 1672. இன்று கணக்கு கொடுக்கப்பட்டது ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை 792 கொலைகள் தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்ல, 2023-24 1500, அவரோட 100 குறைஞ்சிருக்கு. இப்போ 792 தான் நடந்திருக்கிறது. ஆக குறைந்து கொண்டு வருகிறது ரவுடிசத்துக்கு. அதுக்கு இவ்வளவு பேசுகிறார்களே. இந்த கள்ளக்குறிச்சி விவகாரத்துக்கு பிறகுதான் விக்கிரவாண்டி தேர்தல் நடந்தது. விக்கிரவாண்டி தேர்தலுக்கு முன்னால் கள்ளக்குறிச்சி பிரச்சனை மட்டுமல்ல, ஒரு வாரத்துக்கு முன்னால் தமிழகத்தையே உருக்கக்கூடிய ஒரு கொலை நடந்தது, ஆம்ஸ்ட்ராங் கொலை. அதை வைத்து பூதாகரமாக பேசினார். அந்த கொலை வழக்கு எப்படி என்ன இன்வெஸ்டிகேஷன் ஆகி இருக்கிறது என்றது உங்களுக்கு எல்லாரும் தெரியும். பட்டவர்த்தமாக வெளிவந்தது. இப்ப யாரும் அதை பற்றி பேசுவதே கிடையாது. இந்த 2 பிரச்சனை வைத்துதான் விக்கிரவாண்டி தேர்தலில் பிரச்சாரம் செய்தார். அதிலும் தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலையை நடந்தது. அப்படி இருந்தும் விக்கிரவாண்டியில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றிருக்கிறது. ஆக மக்கள் சரியாக இருக்கிறார்கள். மக்கள் மத்தியிலே தவறான கருத்தை பரப்ப வேண்டும் என்பதற்காக முட்டி போட்டு எதோ பல கர்ணங்கள் அடித்து எடப்பாடி செய்து பார்க்கிறார். நிச்சயமாக அது ஈடுபடாது. தளபதிக்கு இன்றைக்கு இப்பொழுது கூட ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருக்கிறார்கள். அந்த கருத்து கணிப்பில் நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். அக்னி நியூஸ் சர்வீஸ் என்று அந்த கருத்து கணிப்பு தான் மகாராஷ்டிரா தேர்தலை பற்றி கூட சொல்லியிருக்கிறது. மகாராஷ்டிராவில்
காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி தான் வெற்றி பெறும் என்று சொல்லியிருக்கிறது. ஜார்க்கண்டில் இழுபறி என்று சொல்கிறது. அதே அக்னி நியூஸ் ஏஜென்சி தான் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலே 54% ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் M.K. Stalin's government. 17% are satisfied to some extent. 29% are not satisfied. ஆக இந்த கருத்து கணிப்பை வச்சு பார்க்கிற போது 71% மக்கள் இந்த அரசுக்கும் தளபதி மு.க. ஸ்டாலினுக்கும் ஆதரவாக இருக்காரு. இந்த 29% இருக்குதுல்ல, இதுல தான் எல்லாரும் பங்கு போட்டுக்கணும். அந்த கொலை நடந்த இடத்த பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பள்ளியா இருக்குது, ஒரு நீதிமன்ற வளாகமா இருக்குது, இங்க மருத்துவமனை தாக்கப்படும் மருத்துவமனை உள்ளே நடத்துறாங்க. இது போன்ற சம்பவங்கள் இது எல்லாமே பள்ளிக்கூடம். நான் சொன்ன இந்த சம்பவத்தை அட்வொகேட் பண்ண நடக்கணும் நியாயம் சொல்றேன். அதற்காக வருந்துகிறோம். நடந்திருக்கிறது உள்ளபடியே வருத்தத்துக்குரிய ஒன்றுதான். ஆனால் அதை பேசுகிற யோகிதை எடப்பாடி கிடையாது. அதுதான் மாறலி. அதாவது அந்த சம்பவத்தை நாங்கள் அதை ஊக்குவிக்கல, அதை நியாயப்படுத்தல. அதற்காக கண்டிக்கிறோம். அதற்குரிய எல்லா நடவடிக்கை எடுத்தோம். துணை முதலமைச்சராக இருக்கிற உதயநிதி ஸ்டாலின் உடனடியாக போய் பார்த்து ஆறுதல் சொன்னார் டாக்டருக்கு. அதே போல இந்த சம்பவங்கள் தவிர்க்க முடியாது. இன்னிவிட்டபிள். ஒரு பெரிய சொசைட்டியில இதெல்லாம் நடக்கிறது, ஒரு பெரிய சர்க்கார்ல நடக்கிறது தான். ஆனால் இதை வச்சு பெருசா சுவாதி கொலை நடக்கு நுங்கமாக ரயில்வே ஸ்டேஷன் பட்டம் பகல்ல நடந்து என்னாச்சு? அதுல கைது செய்யப்பட்ட அந்த நபர் ஜெயிலில் செத்தார, இவங்க ஆட்சியில் தான் நடந்தது. இப்படி நீங்க டிக் பண்ணீங்களா ஒன்னொன்னா வந்துகிட்டே இருக்கும். அதனால ஒரு இன்சிடென்ட்டை வச்சு அதற்கு லா அண்ட் ஆர்டர் கனெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க ரொம்ப ரேஷனல் கொஸ்டின் கேட்டீங்க. சுவாதி கொலை எங்க நடந்தது? ரயில்வே ஸ்டேஷன், நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன்ல. அந்த பையன் கைது செய்யப்பட்டான், அவன் ஜெயிலில் செத்தான். ஜெயில உங்க கஸ்டடி, லா அண்ட் ஆர்டர் உங்க கையில் எல்லாம் இருந்து என்னாச்சு? ஏன் மறைச்சிங்க? பொள்ளாச்சியில் என்னாச்சு? பொள்ளாச்சியில் பாலியல் நிகழ்ச்சி எவ்வளவு கேவலமானது. அந்த குழந்தைங்களை கொண்டு போய் படத்தை எடுத்து காட்டி அண்ணா என்னை விட்டுடுங்கன்னு கதறுது. அந்த கதற காட்சி எல்லாம் எடப்பாடி ஆட்சியில் நடந்ததா இல்லையா? அதான் லா அண்ட் ஆர்டர். நீங்க கேட்டதுக்காக நான் சொல்றேன். பொள்ளாச்சியில என்ன நடந்தது? அந்த குழந்தைகளை பள்ளிக்கூட பெண்களை எல்லாம் போட்டோ எடுத்து போட்டு காட்டி பிளாக்மெயில் பண்ணி நடந்ததெல்லாம் இவருடைய ஆட்சி காலத்தில் தானே.